லண்டன் நம்பர் இருக்கு. லண்டன் நம்பர் தானே? நான் ஒரு நம்பர் தானே அனுப்பினீங்க. நவவிலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே அருளப்பரே பிதாக்களுக்கு தீர்க்கதரிசனியான மரியாயே உமது கோபத்திலே நின்று உமது நீதி அகோரத்திலே நின்று நின்று கடவுளவியாபுரத்திலே நின்று கொடியாய்க்கினையிலே நின்று மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று கிறிஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று தேவரீருடைய திருமனித அவதாரத்தை பார்த்து தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து தேவரீருடைய மாசில்லாத உற்பவ நாமத்தை பார்த்து தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து தேவரீருடைய ஞானஸ்ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து தேவரீருடைய மிகுந்த தாட்சியை பேருடைய திருச்சிலுவையை பார்த்து தேவரீருடைய கடூரமான மரணத்தை பார்த்து தேவரீருடைய 5 திருக்காயங்களையும் பார்த்து எங்கள் மரணத்தை ஜெயித்த
நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா வேறு தான் இருந்தாங்க. எங்களுக்கு எதுவுமே சொன்னே இல்லை. எல்லாரும் பசங்க பேச சொன்னாங்க. கூட்டி கொண்டு ஓடி
இருந்தாலும் தெரியாது எல்லாம் காலம் எடுத்து நான் எடுக்கல உங்கள் வீடு அப்போ உங்களுக்கு அங்கே போய் வரக்கு வாகன வசதிகள் கொட்டை கட்டிட்டோட கொஞ்சம்லேருந்து நடந்து 4 மணிக்கு விளையாட்டு சவுண்டெல்லாம் அவங்க விளங்குவோம். அப்போ பின்ன மாய கட்டிவிட மறந்தானே அந்த தேனை இந்த கையை கதையண்டா ஆமாம் கதைப்பாண்ட மூஞ்சி அப்படி காட்டிக்கிட்டு அவரை தான் அண்ணா அந்த மூஞ்சில் மாய வர்றாங்க அவரு கையா அது கொஞ்சம் கூட வீடி வீடி ஒரு வீடி அமௌண்டி வச்சுருந்தா வைக்க விடாங்க Yeah. ஐயா
ஐயா படிச்சவே வேற காணலையே ஐயா வாக்கு எந்த பிள்ளைய படிச்சிருக்காடி சொல்லுவேப்பா படிச்சா கூட வேற வேறப்பா இருந்து பாருப்பா வணக்கம். Menurut Thank you.
அப்பாஜி அப்பா உனக்கு தான் மறந்தீங்களே உனக்கு தான் மறந்தீங்க அப்பா போறாரடா அப்பா போறாரடா வாழ முடியலையா நான் வாழ்ந்தேன் யாரிடம் செல்வோம் இறைவா 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 உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும் அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய் ஆதரித்தே அரவணைப்பாய் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதலும் வார்த்தையெல்லாம் வேதமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா படிப்பட்ட உங்களுடைய அளவில்லாத தயவை பார்த்து உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தயவு பண்ணும் விசுவாசமாக ஆறுதல் அதிகமாயிருக்க காண்பித்து சீவிய ஊற்றுக்கள் உண்டாயிருக்கிற உங்களுடைய ராட்சியத்திலே கொண்டு போய் உம்முடைய ஒரு பகுதியிலிருந்து திவ்ய அமிர்தங்களை அனுபவிக்க பண்ணும்படிக்கு உம்மை காட்சியோடே மன்றாடுகின்றோம். கடலவரை கண்டு பின்வாங்கியது யோர்தான் திசை திரும்பி ஓடியது மலைகள் செம்மறிகள் என துள்ளின குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போல குதித்தன கடலே உனக்கென்ன நடந்தது ஏன் பின்வாங்கினாய் யோர்தானே உனக்கென்ன ஆயிற்று ஏன் திசை திரும்பி சென்றாய் மலைகளே நீங்கள் ஏன் செம்மறிகள் போல துள்ளினீர்கள் குன்றுகளே நீங்களே நாட்டுக்குட்டிகள் என குதித்தீர்கள் கிறிஸ்து உன்னை வானரசில் சேர்த்தருள்வாராக ஆலயமே ஆண்டவர் திருமுன் நடுங்கு யாக்கோப்பின் இறைவனின் திருமுன் நடுக்கமுறு கற்பாறையை நீர்க்குளமாக்க வல்லவர் அவர் பாறையை நீரூற்றாக ஆக்க வல்லவர் அவர் கிறிஸ்து உன்னை வானரசில் சேர்த்தருள்வாராக அவர்களுடைய சிலைகள் வரும் வெள்ளியும் பொன்னுமே வரும் மனித கைவேலையே அவைகளுக்கு வாயுண்டு பேசுவதில்லை கண்கள் உண்டு பார்ப்பதில்லை செவிகள் உண்டு கேட்பதில்லை நாசியுண்டு முகர்வதில்லை கைகள் உண்டு தொடுவதில்லை கால்கள் உண்டு நடப்பதில்லை தொண்டையிலிருந்து ஒளி எழுப்புவதில்லை கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உள்ளபடி இறந்தோரிடமிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். துஞ்சினோரின் முதற்கனி அவரே. மனிதன் வழியாய் சாவு உண்டானது போல மனிதன் வழியாகவே இறந்தோர்க்கு உயிர்த்தெழுதலும் உண்டு. ஆதாமில் அனைவரும் இறந்தது போல கிறிஸ்துவில் எல்லோரும் உயிர் பெறுவர். அதை ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட வரிசையின்படி பெறுவான். முதற்கனியாக கிறிஸ்து உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அவருடைய வருகையின் போது உயிர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இல்லை
தேவரீர் எங்கள் பாவங்களை சிலுவையோடே உம்முடைய தோளில் சுமந்தீரே. இந்த உம்முடைய மட்டில்லாத உபகாரத்தை பார்த்து மரித்த கிறிஸ்தவனாகிய ஸ்பம்பதியின் ஆத்துமத்துக்கு கிருபை பண்ணும். கடதி மோட்ச வாசல் திறந்து என் பிதாவின் ஆசீர்வதித்த புத்திரர்களே, உலக முகனை துவக்கமாய் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யத்தை கைக்கொள்ள வாருங்கள் என்கின்ற திருவாக்கு அக்களிப்போடே கேட்க பண்ணும்படி உம்மை தாட்சியோடே பிரார்த்திக்கின்றோம். உன்னிலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. பாற்றி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பக்தியுடன் துயில் கொண்ட ஸ்பம்பதி தம் சகோதரர்களுக்காக இரக்கம் மிகுந்த தம் தந்தையாக இறைவனை இறுக்கமாக வேண்டுவோம். இவருடைய பாவங்களை கருணையுடன் மன்னித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய பிரிவாற்றாமையால் வருந்துகின்ற இவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுடைய துயரத்தை ஆற்றும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சபிப்போமாக. பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய சர்வேசுரா, உமது கட்டளைப்படி உலகை விட்டு உம்மிடம் வரும் ஸ்பம்பதியினுடைய ஆன்மாவுக்காக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆறுதலும் மொழியும் அமைதியும் நிறைந்த இடத்தை அவருக்கு அளித்தருளும். குற்றமின்றி அவர் சாவின் வாயிலை கடந்து சென்று நீர் ஆபிரகாமுக்கும் அவரது சந்ததிக்கும் வாக்களித்த புனித ஒளியினுள் புனிதரின் இல்லத்தில் என்றும் இடம்பெறுவாராக. இவரது ஆன்மா யாதொரு பழுதுமின்றி இருப்பதாக. அனைவரும் தத்தம் சம்பாவனை பெற உயிர்த்தெழும் அப்பெரிய நாள் வரும்போது ஆண்டவரே இவரையும் தேர்ந்து கொள்ள பெற்றோம் புனிதரோடு உயிர்த்தெழ செய்தருளும். இவருடைய பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்து இவர் அமர வாழ்வையும் நித்திய அரசையும் பெற்று மகள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Ayo,
அப்பா நான் வந்து மாறி என்ன போடுறப்பா இதுக்கு தான் கல்யாணம் செய்ய தெரியும் உனக்கு மாறி மாறி போட கல்யாணம் செய்ய எனக்கு கல்யாணம் செய்து வச்சாப்பா உங்க மகளுக்கு கல்யாணம் செய்து சொல்லுவாய் அப்பா அவனுக்கு ஒரு எங்க குளிக்க பார்த்தாலும் ஓடி வந்துடுவார் என்ற பெரிய பிள்ளை ஓடுறது என்னடா இதுக்கு தானே பணி கல்யாணம் செஞ்சு பேர பிள்ளை கண்டது எனக்கு கல்யாணம் செஞ்சு பேர பிள்ளை கண்டது இதுக்கு தானே போறேங்க கண்டது போறேங்க அப்பப்பா காடிய அப்பப்பா காடிங்க அப்பப்பா காடிங்க அப்பா சேட்டா மாதிரி போட்டோ எடுத்துடுவேன் எந்த ரேம்பு இல்ல போட்டோ எடுத்து ada friends apa ada friends yang ada mango
அண்டா சாக்கில இறங்கிடுவார் பொத்தண்டு இறங்கிடுவார் இறங்கிட்டு கரைக்காம ஜீக்காம பாரு இல்லை எப்படி கட்டி வச்சிருந்தாலும் இதுல நாங்க கீழே காணடே கீழே நாங்க கீழே அப்பாட கொடுத்தாச்சு அம்மாண்ட எல்லாம் அப்பாட கொடுத்தாச்சடா பேரண்டா அப்பா அப்பாவே கடைசியா பேர் சொல்லுவியே நான் வாரன் பார்க்கன்னு யாரை வந்து பார்க்க போறேன் போட்டு வந்து பார்க்க போறேன் பார்த்துட்டு விடு கடைசியா பார்த்துட்டு விடு அப்பா போறாரு எங்களை விட்டு கடைசியா நீ வர முன்னமே போட்டு மாமா வெளியே வச்சு அந்த இந்த சைடு மல்ல வச்சு உள்ள போகணும் ஐயோ இல்ல ஐயோ நீங்க முடிய முன்ன கொண்டு வாங்க
தம்பி ஃபர்ஸ்ட் போய் ஃபேமிலி தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அன்பும் இருப்பதாக. அன்பான சகோதரங்களே, தூய மகன் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிராம். கிறிஸ்துவே இரக்கமாயிராம். ஆண்டவரே இரக்கமாயிராம். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலக வாழ்வின் முடிவு மறுவுலக வாழ்வின் தொடக்கமாக அமைய செய்தீரே. இவ்வாறு அடியார் ஆசீர்வாதம் ஸ்தம்பதி இவரது ஆன்மாவை மீட்பு அடைந்தோரின் நிலையான தோழமைக்கு நீரே அழைத்து செல்வீராக. மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுவே. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 36 42 முதல் 43 முடிய. அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, கடவுளால் பார்த்து செயற்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதான் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் அழிய விடாமல் இறுதி நாள் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அதிகாரம் 14 திருவசனங்கள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தேன், திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க
நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தியே. அமர்ந்திருங்கள். மரணத்தை வெல்ல யாரால் முடியும் என்று உலகத்திலே மக்கள் முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே ஆதி தொடக்கம் இருந்து வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் 2000 ஆண்டுக்கு முன் அவர் மரணத்தை வென்றார். மரணத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். தானே மரித்து சாவை வென்றார். அவை அந்த வெற்றி உயிர்ப்பு உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற நாங்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர் தான், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனாலும் கத்தோலிக்க மக்கள் ஆகிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. ஆனால் நாங்கள் எங்களை இறைவன் அழிக்க மாட்டார். நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிஞ்சு எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவருடைய அருள் எங்களுக்கு உண்டு. நான் இயேசு அந்த அளவுக்கு எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் உங்களுக்கும் வாழ்வு உண்டு என்று சொல்கிறார். எப்படி தாம் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்று சொல்கிறார். அவன் இந்த நம்பிக்கையை எங்கள் பலருக்கு பெற வேண்டும். நாங்களும் அதை நம்புகிறவர்கள் தான். ஆனால் உலகத்தில் அப்படி எல்லாரும் நம்புகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், கொரோனா நோயினாலே பலவிதமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவை இங்கே தொற்றிவிடும், எங்களுக்கு தொற்றிவிடும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் கொண்டாட்டங்கள், இதுகள், நிகழ்வுகள் அல்லது இந்த மரண நிகழ்வுகள் எல்லாம் நடந்தேயாகத்தான் வேண்டும். ஆனாலும் நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்பதை மறந்துடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை போல வாழ ஆசைப்பட வேண்டும். பிறந்து போனவர் ஆண்டவர் இயேசுனுடைய அருள் ஆசையை பெற்று இந்த உலகத்திலே இவ்வளவு காலமும் வாழ்ந்திருக்கிறார். பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், பிளவுகள், பிரிவுகள் ஏற்பட்ட பொழுதிலும் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இறைவன் அவருக்கு இரக்கம் காட்ட வேணும். அதான் நாங்கள் விரும்புகிறோம். அவர் எவ்வளவு குற்றங்களை செய்திருந்தாலும் கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டு என்பதை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பாவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு, மற்றவர்களால் முடியாது. ஆனால் இயேசு எங்களை மன்னிப்பதற்காக தந்தையிடம் பரிந்து பேசியிருக்கிறார். தந்தையும் எங்களுடைய பாவங்களை பொறுத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் உயிர்த்தெழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மை. ஆகவே ஆண்டவருடைய அருளால் அரசு பெற்ற நாங்கள் இறந்து போன இவருக்காக நாங்கள் இந்த வேளையிலே கொண்டாடுகிறோம். இவருக்கு இறைவன் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் இவருடைய குறைகுற்றங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அதே நேரத்தில் இவர் இறப்பினம் வாழ வேண்டும், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும், ஆண்டுடைய இல்லத்திலே அவர் வாழ வேண்டும். இன்றைய நெச்சதி ஊடாக ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உனக்கு நான் இடம் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆக இறைவன் தயார்படுத்துகிற அந்த இடத்துக்கு அவர் தான் வந்து கூட்டி போவார். ஆனால் எங்களுக்கு வழி தெரியும் என்றல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், நான் வந்து உங்களை கூட்டி போவேன் என்று சொல்லி. அப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சகோதரனுக்கும் ஆண்டவர் இந்த மரண வேளையில் அவருக்கு உறுதியாக இருந்து அவரை அழைத்து செல்கின்றார். ஆகவே நாங்களும் அவருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து அவருடைய ஆன்ம சாந்திக்காக நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவருக்கு இறைவன் இரக்கம் காட்ட வேண்டும். அதே நேரத்தில் பிரிந்து இவரால் துன்பப்படுகிறவர்கள், வேதனை அடைகிறவர்கள், மனக்கவலை கொள்கிறவர்களுக்கு இறைவன் ஆறுதல் கொடுத்து அவர்களும் ஒரு நாள்
ஆண்டவரோடு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்ற இடத்தோடு நாங்கள் மன்றாடுகிறோம். இறைவனுடைய இரக்கம் இவர் மேல் பொழியப்பட்டு இவர் இந்த உலகத்திலே செய்த எல்லா குற்றங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு பெற்றவராக வாழ இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாங்களும் எங்களுடைய மரண வேளைகளை நினைத்துக் கொள்வோம். நாங்களும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்குள் சாகிறவர்களாக மாறுவோம். தொற்று நோய்கள் நம்முடைய பரவி வந்தாலும் ஆண்டவருக்குள் நாங்கள் இறக்கிறவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படி வாழுகிற அந்த வாழ்வுக்கு ஏற்ற அருள் வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எழுந்து நின்று இப்பொழுது மன்றாடுவோம். விசுவாசம் கொண்டவர் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த தேவனே, உம் திருவிழாப்படி வாழ்ந்து இறந்து ஆசீர்வாதம் சுமம்பதி என்னும் அடியாருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய பாவங்கள் கருணையுடன் மன்னித்து இவருக்கு உம் வான்வீட்டில் நித்திய கதவுகளை திறந்து நிலை வாழ்வை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரிதும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இவருடைய பிரிவால் வருந்துகின்ற பிள்ளைகள் உற்றார் உறவினர்களை தேற்றி ஆறுதல் அளிக்கவும் விசுவாச வாழ்வில் இவர்களை திடப்படுத்தி காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வை அளிப்பவரே இறைவா, எமது திருச்சபையிலே பணி செய்து இறந்த பணியாளர்கள் யாவருக்கும் நிலை வாழ்வை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தாய், எம் இவ்வுலக வாழ்வு நிரந்தரமற்றது என்பதை நாம் உணரவும் உம்மில் விசுவாசமும் பக்தியும் உடையவர்களாக வாழ்ந்து மகிமை நிறைந்த உமது அரசில் ஒரு நாள் நாமும் வந்து சேர உம்மை நீர் தயார்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொந்த கருத்துக்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்னமரியாரோடும் சுசேப்பரோடும் மற்றும் புனிதரோடும் ஒருங்கிணைந்து நாங்கள் தெரிவித்த இந்த மன்றாட்டுக்களை இனிமகள் ஒவ்வொரு உள்ளங்கள் எழுப்புகின்ற தேவைகளை எல்லாம் நன்கு அறிவி எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லமுள்ள தூயாவி அளித்து இவருக்கு நித்திய இழைப்பாற்றி அடித்தளவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. நேற்றளம் அதனாலும் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருள் அடையாளத்தில்
ஒன்றுபடுவோம் அடியார் ஆசீர்வாதம் ஸ்பம்பதி திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் கரம் குவித்து சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், துணி அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை துணைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டரளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா நிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரளம். நீர் உலகத்திலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஆசீர்வாதம் ஸ்பம்பதி என்னும் அடியாரை நினைவு கொண்டரளம். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர் பெறும் அவரை போல இருக்க செய்தரளம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவரில் உமக்கு வந்தவராக இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். பரமபிதா உன்னதமான இந்த புகழ்ச்சிக்கு ஒப்புக் கொடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்தமும் எங்களை நீர்த்திப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெற்றோர் வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் வண்டியில் உயிர் தரும் மூன்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உம்மூற்றில் பருகும் எனதென்றும்
என்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை உடையவர்களாக எமது தந்தையின் இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எமது மன நிறைந்த நன்றிகள். எமது அப்பா நோயுற்று வீட்டிலே இருந்தபோது வீட்டிற்கு வருகை தந்து தேவனற்கருணை வழங்கி விசுவாச வார்த்தைகளால் திடப்படுத்தி ஆறுதல் படுத்திய அருட்சகோதரி லூட்ஸ் மேரிக்கும் எமது பங்கு தந்தைக்கும் நன்றிகள். மற்றும் அப்பாவின் வருத்த துன்ப வேதனையில் எமக்கு ஆறுதல் கூறி எம்மை திடப்படுத்திய எமது உற்றார் உறவினர், அயலவர், நண்பர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஜாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் 1 மாத காலம் இருந்தபோது அன்போடும் அக்கறையோடும் பராமரித்த வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் எமது அப்பாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட விடத்திற்பிள்ளை கமலாசினி வித்தியாலய அதிபர், ஆசிரியர்களுக்கும், மாணவர்கள், பெற்றோர்களுக்கும் மற்றும் சாவகச்சேரி இலங்கை வங்கி உத்தியோகத்தர் பணியாளர்களுக்கும் ஏனைய பாடசாலை அதிபர், ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் எமது வீட்டிற்கு வருகை தந்து சபித்த எமது ஆலய அயற்பங்கு ஆலய அன்பிய அர்ப்பணி சபை உறுப்பினர்களுக்கும் எமது மன நிறைந்த நன்றிகள். இன்றைய எமது இரங்கல் திருப்பலியை நல்ல முறையில் நிறைவேற்றிய எமது பங்கு தந்தைக்கும் பாடகர் குலாமிற்கும் எமது நன்றிகள். இறுதியாக எமது அப்பாவின் இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட எமது அனைத்து உறவுகளுக்கும், அயலவர் நண்பர்களுக்கும் எமது மன நிறைந்த நன்றிகள். அன்புள்ள அப்பாவே, பிள்ளைகளின் ஒவ்வொரு வளர்ச்சி படிகளையும் கண்டு மகள வேண்டிய நேரம் நோய்க்கான மருந்து என்று அம்மை விட்டு சென்ற வேணும். இறைவார்த்தை உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கிறார் ஆண்டவர். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவர் என்றுமே சாக மாட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். 14 அடியார் ஆசீர்வாதம் ஸ்தம்பதி நாங்கள் கொண்டாடும் இப்பாஸ்கா மர நிகழ்வினால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடும். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் ஆசீர்வாதம் ஸ்தம்பதி இவரின் உடலின் நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தால் புனிதரின் வரிசையில் அது வல்லமை உள்ளதாக உயிர்த்தெழ செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற அருள் புரிவாராக. இறைவன் தீர்ப்பிடும் போது இவருக்கு இரக்கம் காட்டுவாராக. இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. இவரது பிறப்பு இவருக்கு மீட்பாய் அமைவதாக. தந்தை இறைவனிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் மூவர் இறைவனோடு நிலையான உறவும் தோழமையும் கொண்டு வாழ்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தில் ஒப்புக் கொடுப்பீர். சொல்லுங்கள். இறைவன் புனிதரே துணைநிற்க வருவீர். ஆண்டவரின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இழைப்பாற்றி ஆண்டவருக்கு என்று அடித்திடுவீரே.
முடிவில்லா ஒளி வெண்மையில் ஒளிக்க. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதரிடம் நம்பப்படுவார்கள். தந்தையே, செவிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாள் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இறக்க மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளில் எம் சகோதரன் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து அடியாருக்கு பேரன்பவற்றின் கதவுகளை திறந்தார். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் வரை விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள சிதறும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நித்திய இடைப்பாற்றி இவருக்கு அளித்தளம், இவர் சமாதானத்தில் இளைப்பார்வாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவின் வழி ஆசீர்வதிப்பாராக. வாழ்ந்து செல்லும் தந்தாய் விண்ணேறைவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் தந்தாய் விண்ணேறைவன் இன்பம் தருவார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை படைத்த இறைவன் இன்று உன்னை அழைக்கின்றார்.
பக்கம் வருவார். என்ற கையை உனக்கு மண்பட வச்சுட்டாப்பா. என்ற கையை உனக்கு மண்பட வச்சுட்டாப்பா. அப்பா இந்த கோலத்தோட உன்னை கொண்டு ரெண்டா நைக்கலையாப்பா. உள்ளுக்கு கொண்டு போகும் இதுலயே வைத்து கரெக்டுமா கொண்டு போற என்ன பிரச்சனை கொடி கொண்டு போய் போற பிரச்சனை வச்சிருக்கலாம் கொண்டு போகலாம் வடை வடை குடிப்பு கட்டி கொடுத்துலாம் வாழ்த்து ஓட்டு விட்டு அப்படிட்டு ஆளுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் போ இல்லாத உதாரண மேலே வச்சுருங்க
மூடி கலந்து அப்பா உங்களை பாருங்க ஃபோனில் ஐயா தூக்குங்க ஐயா தலைமாடு இது தலைமாடு அது கால் மாடு அப்படியே கொண்டு அப்படி மாடு அவன் வீட்டெல்லாம் என்ன நாங்கள் சோறு கொடுத்துட்டு மண்கோட்டுல கைக்கு வந்துட்டு அப்பா கையில் வச்சுருக்கேன் இங்கே வாங்க அந்த மிளகு கொடுத்தாங்க அப்போ வந்து நின்று வாங்க இங்கே வாங்க 2 பேரும் வாங்க அப்போ கொடுத்து வாங்க முன்னுக்கு வாங்க அங்கே கொடுங்க மிளகு கிடங்கு கால் போகும் கரையில் முடியும் எனக்கு ஒரு அம்மாச்சி இப்படி வணக்கம் சரக்கு வந்து கால் போடும் அதுக்குள்ள போனால் சரி எந்த நூத்தண்ணி வாங்க என்பவரை உமது பிறப்பின் மகிமைக்குள் உட்படுத்த இந்நேரம் நெருங்கி வந்திருக்கின்றது. அதேபோல் அவரை உமது உயிர்ப்பு காலத்திலே அவரை ஒரு உயிர்ப்பில் இணைத்தருள வேண்டும் என்று உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரித்த ஆசீர்வாதம் சம்மதிக்கு நித்தியலை பாட்டியை கொடுத்தரலும் முடிவில்லாத அடியினிலே சிந்தைனும் தழுதாயோ மன்னிரு வயதில் ஆலயத்தில்
அன்று அறிஞர்கள் புகழ் யாகத்தின் மாதாவே சிலுவையடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பார்க்க போறீங்களோ என்னங்க இல்ல கால் கட்ட அவுட் இல்ல கால் கட்ட அவுட் தான். சரி போடு போட வேண்டியாங்களா போட்டாச்சா சரி போடுறாங்கல்ல ஆசையை போட்டுட்டு மூடாங்க எல்லாரும் பாடி வாழி வெளியே போட்டுட்டு போட்டாச்சா போடுங்க போடுங்க தம்பி விளையாட்டு அதில் வையுங்க அதில் வையுங்க எல்லாத்தையும் கடைசி ஒரு இடத்தை வச்சு நெருப்படி ஆட்டம் நெருப்படி தந்துட்டு போங்க தம்பி அங்கே போங்க எல்லாம் போடாதீங்க அங்கே போங்க மண் போடாதீங்க அங்கே போங்க கூட்டி கொண்டு போங்க ஆளா கூட்டி கொண்டு போங்க அப்பா இனி வர மாட்டாரு புறா வேற வைக்கிறேன் நான் வைக்கிறேன் நான் கொண்டு போட்டு எல்லாம் தந்துட்டு போங்க அக்கா இங்க தண்ணி போட்டுதாங்க தண்ணி போட்டு கொடுப்பாங்க படிக்க இந்த நல்ல கூட வெஜிடபிள் நிக்காதீங்க முதல்ல வெஜிடபிள் நிக்காதீங்க நட